மச்சான் இன்னும் 5 நிமிஷத்தில் கிளம்பிடு, ரெடியாயிரு, நம்ம ஒரு இடத்துக்கு, ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்னதை நம்பி அவன் பின்னாடி உட்காந்து போன இடம் தான் பைக் ஒர்க் ஷாப்புங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வண்டி ரொம்ப அழுக்காகி போச்சுன்னு சொல்லிட்டு அவன் வண்டியை கழுவுறதுக்காக என்னை கூப்பிட்டு போனான். அவனுக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லைன்னு. சரி நானும் சும்மா கூப்பிட்டானேன்னு சொல்லிட்டு ட்ரீட்டு கேட்டேன் அவன்கிட்ட. சரி பிரியாணி வாங்கி தரான்னு சரின்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ஆள் சோக மாட்டான். என்னன்னு கேட்டா, இல்லைடா லவ் பிரேக்கப்பு அப்படின்னா. நானும் சரி தேத்தலான்னு போனால் அவன் ஆள்கிட்டே அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் லவ் பண்ணால அதில் ஒன்று பிரேக்கப் போல இருக்கு. அந்த வேலையெல்லாம் நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் வண்டியில் சரி ஹோட்டல் நோக்கி தான் போகிறோன்னு பார்த்தா லாஸ்ட்டில் கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். என்னடா இது கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கானேன்னு பார்த்தா, இல்லை மாப்பிள்ள எல்லாரும் சேர்ந்து நம்ம வாலிபால் விளாடுவோம், விளாண்டோம்னா நல்லா இறைக்கும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பசி எடுக்கும், நிறைய தின்னலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நம்ம வெளிலேருந்து வேடிக்கை பார்க்குறத உள்ளே போய் விளாடுவோன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அங்கே சின்ன சின்ன பசங்கள்லாம் ஏறி கட்டடிக்காமல் நாங்கள் உள்ளேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு மேலே எங்களால் பசி தாங்க முடியல. அதனால் நியூ புகாரிங்கிற ஹோட்டலுக்கு அவனை இழுத்துட்டு வந்துட்டு உள்ளே போய் நாங்கள் 2 பிரியாணி ஆர்டர் போட்டோங்க. என்ன பிரியாணினா மட்டன் பிரியாணி தான். சரி ஆர்டர் போட்டு நல்லா அப்படி ஒரு ஃபுல் கட்டி சாப்பிட்டோங்க. சரி என் ஃப்ரெண்டு தான் பில்லு கொடுப்பான்னு பார்த்தா என்கிட்ட பிடிக்கிட்டு போகிறான் அந்த நாய். சரி நானும் மனசுக்குள்ளே ஆஹா ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து என் காசையும் எனக்கு பிடிங்கி எனக்கு ட்ரீட் வைக்கிறியடா நல்லவனே அப்படின்னு அவனை வாழ்த்திக்கிட்டு அப்படியே நம்ம ஹோட்டல் அண்ணாச்சிக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு அந்த ஹோட்டலை விட்டு கிளம்பலான்னு பார்த்தா, சீரக முட்டாய் இருந்தால் தான் இந்த ஹோட்டலை விட்டு கிளம்பணும்னு ஒத்த காலுங்கண்ணா. உடனே ஹோட்டல் அண்ணாச்சி அருவாளை தூக்க சரி டீசெண்டாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நாங்களும் வெளில வந்துட்டோம்.